கூப்பிட்டா வர மாட்டான். என்ன வேலை தெரியல. இவன் தான் கதவை திறமா வர மாட்டாங்க. எவ்வளோ நான் கூப்பிட்டா வர மாட்டாங்க. மல்லி கட்டி பார்க்கலாமா? மல்லி ஓகே ரைட். 7 மலை உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. டீக்கு சாப்பிட்றியா? ஊர் பக்கமாக வர மாட்டேன். இல்லைப்பா, எதுவும் சாப்பிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீ தான் ஊர் பக்கமாக பார்க்க முடியல. ஒன்றும் புரியலப்பா. பையன் ஃபீஸ் கட்டணும். சரி, அதுப்பா என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் ஃபீஸ் கட்டணும். ஸ்கூலில் ஒரு டார்ச்சர் போட்டாங்க. சரி, 30,000 வேணும். நீ தான் ரெடி பண்ணி தரணும். எவ்வளோ? 30,000? ஆமாப்பா. எதுக்கு ஃபீஸ் கட்டணும்? எச்எம் பையனுக்கு 3 வருஷம் ஃபீஸ் கட்டணும். கேட்க சொல்கிறேன். என்ன பண்ணுறது? பசங்க ஃபீஸ் கட்டணுமா? ஆமாம், 3 வருஷம் கட்டணுமா? கேட்குறாங்க. என்ன பண்ண ஒன்றும் புரியல. சரி, நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா. என்ன நான் வேணா அவன்கிட்ட கேட்கறேன். நான் கேட்டு ஈவினிங் வேணா உங்களுக்கு கால் பண்ணட்டுமா? சரிப்பா சரிப்பா. நான் உன்னை தான் நம்பியிருக்கேன். மலை மாரி அதுவும் தெரியாது. எப்படி நான் நீ தான் ஒன்று நம்பர் ரெடி பண்ணி தரணும். சரி, நான் கேட்குறேன். ஈவினிங் கேட்டு கால் பண்ணுறேன். எங்கப்பா இந்த காலத்தில் பசங்களை படிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாகுது. கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு படிக்க வைக்கலாம். ஆனால் எல்லாருக்கும் பணம் கஷ்டம் தான். உங்களுக்கு மட்டும் எனக்கு ஒன்றா இருக்குது. நான் எதுக்கு அவளை கேட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். நீங்கள் டென்ஷன் ஆகாது, ரிலாக்ஸ் ஆகுங்க. நம்பிக்கை இருங்க. ஒன்று தான் நம்பியிருக்கேன்ப்பா. கண்டிப்பாக நான் ஃபோன் பண்ணுவா. ஈவினிங் நானே பண்ணுறேன் உங்களுக்கு. நீ தான் அது ஹெல்ப் பண்ணணும். கொஞ்சம் ஞாபகமாக வச்சுருப்பா. கண்டிப்பாக கஷ்டமா இல்லை. ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறது? தலை சுற்று. ஐயோ நான் பண்ணிட்டு நீ டென்ஷன் ஆகாத. சரிப்பா சரிப்பா. ஈவினிங் கால் பண்ணுறேன். கேட்டு கால் பண்ணுறேன். சரி சரிப்பா. உங்களுக்கு தான் நம்பியிருக்கேன். சரி, வரட்டுமா? சரி வாப்பா. போயிட்டு பத்திரமா போயிட்டு வாப்பா. சரி, போயிட்டு சாயங்காலம் கால் பண்ணுப்பா. ஓகேவா? கண்டிப்பாக கால் பண்ணுறேன். சரிப்பா சரி. நன்றிப்பா. ரொம்ப நன்றிப்பா. ஓகே. என்ன அந்த மனுஷன் போன ஒரு ஆளையே காணுமே, எங்க போனாருன்னு தெரியலையே. எங்கிட்டு போனாரு? ஏங்க வெளியில இருந்து வந்திருக்கீங்க, ரொம்ப டயர்டா இருக்கீங்க. தண்ணி ஏதாவது டீ கொஞ்சம் எடுத்துட்டு வரேன். ரொம்ப டயர்டா இருக்கு. டீ கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வாங்க. சரிப்பா சரி. இந்த மனுஷன் எங்க போனாரு தெரியல. எங்க டீ குடிக்கிறீங்களா? அம்மா அம்மா என்ன சொல்லலாம்? நான் ஸ்கூல்ல போறேன். ஏன் சொல்லலாம்? ஸ்கூல்ல படிக்க முடியல, ஃபீஸ் கட்ட சொல்றாங்க. ஃபீஸ் கட்டணுமா? சரி சரி, அப்பா பார்த்து பாருமா. நீ ஏன் கவலைப்படுற? அப்பா ரெடி பண்ணி கட்டுவாரு. ஓகேவா? நீ கவலைப்படாத. என்ன சொல்லலாம்? நான் ஸ்கூல்ல போக மாட்டேன். ஏன் சொல்லலாம்? என் வாங்கணும். ஏன் வாத்தியார் ஃபீஸ் கட்டலாச்சு. வாத்தியார் அடிக்கிறாரா? சரி, அப்பா கிட்ட சொல்லி அப்பா கிட்ட சொல்லிட்டு அவர் ரெடி பண்ணி அவர் கட்டுவார். ஓகேவா? அப்பா தான் சொல்லியிருக்காருல்ல, நான் ரெடி பண்ணி கட்டுறேன்னு. ஏன்பா? அடிக்க மாட்டாங்க. அப்பா ஃபீஸ் ரெடி பண்ணி கட்டிடுவார். ஓகேவா? வீட்ல இருந்து வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. அதெல்லாம் தப்பு. உனக்கு இந்த வயசுல வேலைக்கெல்லாம் போகக்கூடாது. அப்பா ஃபீஸ் ரெடி பண்ணி கட்டிடுவார். ஓகேவா? நீ நல்லா படிக்கணும். ஸ்கூல் வேணாம்லாம் சொல்லக்கூடாது. ஸ்கூல் வேணாம்லாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்பா ஃபீஸ் ரெடி பண்ணி கட்டிடுவாரு. நானும் அப்பா வந்து கட்டிட்டு வரோம். நீ நல்லா படிக்கணும். ஓகேவா? இந்த வயசுல வேலைக்கு என்னங்க இவன் ஸ்கூல் போக மாட்டேங்கிறான். ஏன்னு கேட்டால் ஃபீஸ் கட்டணுமா? ஃபீஸ் ரெடி பண்ணிட்டீங்களா? அதுதான் ஒருத்தர் கேட்டுருக்கேன். ஒரு 4 பேருக்கு சொல்லியிருக்கேன். அவர் ரெடி பண்ண சொல்கிறாங்க. என்ன பண்ண ஒன்றும் புரியல எனக்கு. இன்னும் கொஞ்சம் ரெடி பண்ணி கட்டுங்க. அவர் போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். கேட்டுருக்கேன். ஸ்கூல்ல பேசியிருக்கேன். எச்எம் கிட்ட ரெடி பண்ணி தர சொன்னாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன பண்ண ஒன்றும் புரியல. நீ உங்கள் அப்பா அம்மாவை கேட்டு
அரேஞ்ச் பண்ணி தரியா காசு எனக்கு என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு தாலி சரடு மட்டும்தான். வேணா ஒன்றா கட்டி கொடுக்குறேன், வச்சுட்டு கட்டுறீங்களா? என்ன பண்ணுறது, இது பொறுப்பு ஏதோ அவசரப்பட்டு வைக்காத. நான் 2 மணி நேரத்துக்கு கேட்டுருக்கேன், கேட்டு ரெடி பண்ணி தரேன். எப்படியா கஷ்டப்பட்டு பையன் படிக்கிறோம், புரியுதா? ஓகேங்க. ஓகே ஓகே, அதுதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஓகேவா? நான் கேட்டுருக்கேன், ரெடி பண்ணி கொடுத்துறேன் ஓகேவா? கொஞ்சம் பொறுத்துக்கோ. பாண்டியா, பணம் ரெடி பண்ணிட்டியா? அப்படியா? சரி, லொக்கேஷன் சொல்லு, எங்கே வரணும் சொல்லு, நான் வந்துடுறேன். சரி, அங்கே வரணுமா? சரி வந்துடுறேன்ப்பா. சரி ரைட்டு, ஓகே. சரி நான் வந்துடுறேன். வை. நான் ஏழுமலை சொல்லு. ஏழுமலை எங்கே இருக்க? இல்லை காசு கேட்டியே, கொண்டு வந்திருக்கேன் 30,000 ரூபா. நான் பழைய ரைஸ் மில்லான தான் இருக்கேன். எப்போ வர? டக்குன்னு வந்துரு, காசு வாங்கிட்டு போ வந்து. சரி ஓகே. கொடு பாண்டியா. 30,000 இருக்குது. பாண்டியா, உன்னால ஒரு பையன் படிப்பு நடப்பதான் போச்சு. நல்லா படிக்கணும், அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும். இந்த பணம் கண்டிப்பாக வந்து பெரிய மனுஷன் ஆகுது. நல்லா சரி பாண்டியா, ரொம்ப நன்றி. நீ பண்ண எழுத்து மறக்க மாட்டான். ஓகே. ஹலோ பண்ணி, எங்கே இருக்க? அந்த வயக்காட்டுக்கு ஆலமரத்துக்கிட்ட வா, அங்கே தான் நிற்கிறேன். வயலுக்கிட்ட ஆலமரம் இருக்குல்ல, ஆலமரம் அங்கே நிற்க, அங்கே வந்துடுங்க. பணம் கொண்டு வந்திருக்கேன், வா. சரி சீக்கிரமா. பண்ணியா, வெயிட் பண்ணி பார்த்தேன், நீ வரல. சரி, அதனால உங்கள் வீட்டுக்கிட்டே நானே வந்துட்டு இருக்கேன். ஆமாம், வீட்டுக்கிட்டே வர, அங்கே இருங்க. ஓகே. ஏழுமலை எங்கே பாருங்க, வந்துட்டியா? வாப்பா, உன்னை எதிர்பார்க்குறேன். வாப்பா சீக்கிரமா வாப்பா, வெயிட் பண்ணுறேன். வீட்டாண்ட வந்துடுறியாப்பா? வந்துருப்பா. வீட்டாண்ட வெயிட் பண்ணுறேன், கொஞ்சம் உன்னை எதிர்பார்க்குறேன். பாண்டியா, வாப்பா உன்னை எதிர்பார்க்குறேன். தண்ணி சாப்பிட்றேன், டீ சாப்பிட்றேன். ஒரு தடவை பண்ணோடனே படம் ரொம்ப நன்றிப்பா. தண்ணி கொடுங்க. தண்ணியா? தண்ணி தான் எடுத்துட்டு வரப்பா. தண்ணியா? சரி, ஒரு நிமிஷம் எடுத்துட்டு வரேன். பாடி தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாங்கம்மா. மகேஸ்வரிக்கு தண்ணி எடுத்துட்டு கொஞ்சம். அண்ணே ரொம்ப வாங்க, வணக்கம். ரொம்ப நன்றிங்க. வாங்கி ஃபீஸ் கட்டுறதுக்காக எனக்கு ரெடி பண்ணி கொடுக்குறதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தண்ணி முதல்ல சாப்பிடு. போலாம். பண்ணி, நீ கேட்ட பணம் ரெடி பண்ணி வந்துட்ட. பையன் படிப்பு சாப்பிடுங்க. தம்பி, என்னப்பா? ரொம்ப நன்றிப்பா. இதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்து ரொம்ப நன்றிப்பா. தம்பி நல்லா படிக்கணும்னா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது. நல்லா படிக்கணும். ஓகே. சரி, ஃபர்ஸ்ட் மார்க் வரணும். சரி, நான் அட்டை பண்ணி. ஓகே, போயிட்டாங்க. எதுனா நான் வழி அனுப்பிட்டு வரேன். சரி. சார் எவ்வளோ நேரம் ஆகும்? சரி 6 மணிக்கு ஸ்கூல் மூடிடுவாங்க. 6 மணிக்குள்ளே நீ ஃபீஸ் கட்டி ஆகணும். கட்டிடுவாங்களா? கட்டிடுவாங்களா? சரி. ஏதாவது சவுண்டு வருதா பாருங்க. தப்புங்கக்கா. ஒழுங்காக படிக்கிறீங்க? என்ன மார்க் இந்த வருஷம்? நல்ல மார்க் தானே? ஃபீஸ் கட்டினா எப்போ கட்ட போகிறீங்க நீங்கள்? அம்மா அப்பா எங்கே இருக்காங்க? எப்போ வருவாங்க? நாளைக்கு வந்துடுவாங்களா? நாளைக்கு டேட்டு கிடையாது, சீக்கிரம் கட்டி இது பண்ணுங்க. சரி பண்ணிக்கோ. அதான் ஒரு வாரம் ஸ்கூலுக்கு வரதில்ல, சரியாக படிக்கிறது இல்லையா? படிக்கிறியா? என்ன உடம்பு சரியில்லையான்னு? சரி, நாளைக்கு வந்து ஃபீஸ் கட்டணும். எங்கள் அம்மா அப்பா வந்து நாளைக்கு வர சொல்லு. ஊருக்கு போயிருக்காங்க.
சரி வந்தாலும் கட்டி டேட்டு கிடையாது என்ன? சரி நல்லா படி. சரி ஃபீஸ் போட்டு பையன் ஃபீஸ் கட்டணும். யார் மணிகண்டன் பையன்? ஆமாம். வணக்கம் சார். சரி வணக்கம். எங்கள் பையன் ஃபீஸ் கட்டுறீங்க ஓகேங்களா? இன்னைக்கு 6 மணிக்குள்ளே க்ளோஸ் பண்ணுவாங்க. பையன் வந்து நல்லா படிக்கிற பையன் தான். சரி சரி. அவனுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்து முன்னாடி வந்து டெவலப் பண்ணுங்க. சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆமாம் படிக்க மாட்டேன். வீட்டில் வந்து ஓட அடிக்கிறாங்க. நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது கடை காசு இருக்காங்க. சரி நீங்கள் தான் இதை பார்த்து இது போட்டு எங்கள் வீட்டில் நான் தான் கஷ்டப்படுறோம். சரி அந்த பையன் தான் இது படிக்கிறான். இதை படிக்க சரி. ஏமா நீனாச்சும் வந்து சொல்லிக் கொடுத்து பையனுக்கு பையனுக்கு அடுத்தது பார்த்துக்கணும்ல. நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க? 6வது தான் படிச்சீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது ஏதோ நேரம் கழிச்சு சொல்லிக் கொடுங்க. பசங்க வந்து சொல்லிக் கொடுங்க சரிங்களா? அப்படி முடியல அப்படி முடியல எங்கள் ஸ்கூல் சார்லாம் வந்து டீச்சர் அனுப்பி உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்கிறேன். பசங்களை நீங்கள் தான் கவனிச்சிக்கணும். படிக்கிறேன்னா இல்லையா மொபைலில் விளையாடுறேன்னா எல்லாத்தையும் பார்க்கணும். சரி 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 கவுண்டர் கட்டி சரி ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே